என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த 17ஆம் தேதி மலர் கண்காட்சி கோடை விழாவுடன் துவங்கியது. கோடை விழாவில் ஒவ்வொரு நாளும் பரதநாட்டியம், இன்னிசை கச்சேரி, சாக்கு போட்டி, மிதமான சைக்கிள் போட்டி, கரகாட்டம் உள்ளிட்ட போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதே போல மலர் கண்காட்சியிலும் பல்வேறு வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றதை சுற்றுலா பயணிகள் பெரிதும் பார்த்து மகிழ்ந்து வருகின்றன. 6வது நாளான இன்று கோடை விழாவில் முக்கிய நிகழ்வான நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த நாய்கள் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்தனர். அதே போல இந்த கண்காட்சியில் கலப்பதற்காக தரைப்பகுதிகள் மட்டுமின்றி கொடைக்கானல் நகர் பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலிருந்தும் நாய்களை அதன் உரிமையாளர்கள் அழைத்து வந்திருந்தனர். இந்த நாய்கள் கண்காட்சியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் என்ற பட்டத்தை கிரேடன் வகை நாய் தட்டி சென்றது. அதன் உரிமையாளர்களுடன் எப்படி அந்த நாய்க்கு இவ்வளவு சிறப்பாக பயிற்சி கொடுத்து இந்த முதல் பரிசை ஒட்டுமொத்த ஆல் ஓவர் சாம்பியன்ஷிப் பரிசை தட்டி சென்றார்கள் என்பது குறித்து அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். தம்பி, இந்த நாய்க்கு எப்படி நீங்கள் பயிற்சி கொடுத்தீங்க? எப்படி முதல் பரிசை, அதாவது ஆல் ஓவர் சாம்பியன்ஷிப்பில் முதல் பரிசை பெற்றுச்சு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் இது கிரேடன் ஹியூஜ் பிரீட், வச்சதே பெரிய டாக். இது டெய்லி கம்பல்சரி வாக்கிங் கூப்பிட்டு போகணும். காலையிலையும் சாயங்காலம் ஒரு 6 கிலோமீட்டர் கம்பல்சரியாக வாக்கிங் கூப்பிட்டு போகணும். அதுக்கு 2 நேரம் கம்பல்சரி ஃபுட்டு வைக்கணும். அது காலையில் பார்த்தீங்கன்னா சிக்கன்னு, அது ஒரு நாளைக்கு 2 கிலோ சிக்கன் ஆகும். நைட்டு பார்த்தீங்கன்னா பீஃப் ரைஸு, பீஃபு இது மாதிரி கொடுக்கணும். இது முக்கால்வாசி வாக்கிங்லேயே தான் இருக்கணும். அது வாக்கிங்லேயே இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரெச்சரு எல்லாமே கரெக்டாக வரும் இந்த ப்ரீடுக்கு. மேலும் அந்த நாயின் உரிமையாளர் நம்மிடம் தெரிவிக்கும் போது அதற்கு முறையான பயிற்சிகள் மற்றும் உணவுகள் கொடுத்ததால் ஆல் ஓவர் சாம்பியன்ஷிப்பை தட்டி சென்றதாக நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த 17ஆம் தேதி மலர்கள் கண்காட்சியுடன் கோடை விழா துவங்கி 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. 6வது நாளான இன்று கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 23வது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை புரிந்திருந்தனர். கொடைக்கானல் நகர் பகுதி மட்டுமின்றி தரைப்பகுதிகளிலிருந்தும் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ள பல்வேறு விதமான நாய்களை நாம் காண முடிந்தது. குறிப்பாக இந்த நாய்கள் கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையை சேர்ந்த நாய் முதல் பரிசை தட்டி சென்றுள்ளது. தற்போது அதன் உரிமையாளருடன் இந்த நாய் எப்படி முதற் பரிசை தட்டி சென்றது, மேலும் அதற்கு எவ்வாறான பயிற்சிகள் கொடுத்து முதற் பரிசை தட்டி செல்ல வைத்தார் என்பது குறித்து விரிவாக கேட்போம். சார், உங்கள் நேம் சொல்லுங்கள். உங்கள் நாய் முதற் பரிசை தட்டியிருக்கே, இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தருணத்தை? சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில். இது டெய்லி நான் ஒர்க் அவுட் கொடுக்குறேன். ஒரு 1 hour அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கு கோம்பிங் பண்ணுறேன். டெய்லி அது வாக்கிங், எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பேசிக்காக அது கூட ஒரு டெய்லி மார்னிங் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்கே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இதோட நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷப்படுறேன். லாஸ்ட் இயரும் நான் கலந்துக்கிட்டேன். இந்த வருஷம் இந்த வாய்ப்பை கொடுத்த கொடைக்கானல் டாக் ஷோ உறுப்பினர்களுக்கும் இந்த கொடைக்கானல் பிரையன் பார்க்கை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தற்போது இந்த நாய் கண்காட்சியை காண வந்திருந்த சுற்றுலா பயணிகளிடமும் இந்த நாய்கள் கண்காட்சியானது அவர்களை எப்படி கவர்ந்திருந்தது என்பதை குறித்தும் கேட்டுக்கொள்வோம். சார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? எப்படி இருக்குது இந்த நாய்கள் கண்காட்சி அப்படின்றத சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு சார். சென்னையிலேருந்து வரோம். சென்னை கோடம்பாக்கத்துலேருந்து வரோம். அந்த நாய்கள் கண்காட்சியை பற்றி விரிவாக சொல்லுங்கள். நாய் கண்காட்சி ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப இது நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. பார்க்கும்போது நல்ல சிறப்பாகவும் இருந்தது. இந்த நாய்கள் கண்காட்சி வந்திருந்த சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரும் விதத்தில் அமைந்திருந்ததாக நம்மிடம் இருக்கும் சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்.